மணி புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காரு. ஐயாவுக்கு ஒரு முறை எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி உள்ள ஸ்க்ரூலாம் வச்சுட்டாங்க. நல்லா தான் இருந்திருக்குது. நடுவில் மறுபடியும் ஒரு விபத்து ஏற்பட்டு கால் உடஞ்சி போச்சு. கால் உடஞ்சி போய் மறுபடியும் வளைஞ்சி போச்சு. மறுபடியும் சேரலை. அதனால் மறுபடியும் நம்மள்கிட்ட வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு தடவை வந்து ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் கீழே விழுந்துட்டாரு. விழுந்துட்டு உடலுக்கு போல் ரேட்டில் எடுத்துட்டாங்க. மறுபடியும் அறுவை சிகிச்சைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வசதி இல்லைனால நம்மகிட்ட வந்திருக்காரு. மறுபடியும் ஐயாவுக்கு நம்மகிட்ட ஒரு கட்டு போகிறோம். அவர் வந்து புதுக்கோட்டை முதல் முறையாக நம்மகிட்ட வந்திருக்காரு. ஏற்கனவே 2 இடத்துல வைத்தியம் பண்ணியிருக்காரு. இந்த காலை தூக்குங்க, இந்த காலை தூக்குங்க. இந்த கால் உடஞ்சி வளைஞ்சி போய் கிடக்கு. அதனால் கூடல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவருக்கு நம்ம வைத்தியத்தில் கட்டி குணப்படுத்தப்படுகிறது. எந்த எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஏலகிரியில் வைத்தியம் எலும்பு முறிவு வைத்தியம். இது எங்களுடைய விலாசம். ஐயாவுக்கு கட்டுக்கட்டப்படுகிறது. இந்த பாருங்க. மணி புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கார். கட்டுக்கட்டப்படுகிறது. ஆணி ராடெல்லாம் வச்சிருந்தாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வாட்டி மறுபடியும் ஒரு கீழே விழுந்து உடச்சிக்கிட்டாரு. மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். வசதி இல்லை. மறுபடியும் நாட்டுக்கட்டு போட்டால் கூடலை. ஆனால் நம்மள்கிட்ட வந்து மறுபடியும் கட்டு போட்டிருக்காரு ஐயா. மணி புதுக்கோட்டை பொன்னாமராஜன் வந்திருக்காரு. கட்டு போடப்பட்டுள்ளது. இந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் கட்டு போடப்பட்டுள்ளது. உடஞ்சி எலும்பு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் மறுபடியும் உடஞ்சாலும் மறுபடியும் கூடிக்குங்கிறது தான் அறிவியல் ரீதியான உண்மை. மறுபடியும் கட்டி குணப்படுத்தப்படுகிறது. முதல் கட்டு போடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை பொன்னாமராஜன் மணி வந்திருக்காரு. அது கல்லுடைக்கும் தொழிலாளி. அவர் கட்டு போடப்பட்டுள்ளது. 2 எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கட்டு கட்டப்பட்டுள்ளது.